தாகம் தீர்க்க. எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும். மரியே வாழ்க. உண்மையிலே மகிழ்ச்சி. நம்ம இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய முக்கியமான பணி எதுவாக இருக்கும் திருச்சபையில் அப்படின்னு சொன்னால், ஏன்னா திருச்சபையின் வரலாற்றில் நான் பின்னாடி சொல்வேன், 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 1500 வருஷம் வரைக்கும் திருச்சபையில் 2 விஷயங்களை தான் பேசியிருக்காங்க. பேசப்பட்டது, எழுதப்பட்டது, விவாதிக்கப்பட்டது 1500 வருஷங்கள் 2. ஒன்று தூய நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியாள். இது 2 தான். மார்ட்டின் லூத்தர் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்சிசம், சோசியலிசம், சைக்காலஜி எல்லாம் போய் திருச்சபை வேறு ரூட் எடுத்துருச்சு. ஆனால் 1500 வருஷங்களாக இதுதான் திருச்சபையில். இது 2 தான். இனி ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கிறது. 21, 22ஆம் நூற்றாண்டுகள் இதை 2 மட்டுமே நம்ம பேச போகிறோம். ஒன்று தூய நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியாள். ஏன்னா இனி நம்ம காலம் தான் ஆரம்பிக்குது. இனி நம்ம ஆட வேண்டிய காலம். அதனால தான் இந்த சின்ன சின்ன 100, 150 இல்லை. இனி மரியன்னை மாநாடு, நற்கருணை மாநாடு மறைமாவட்ட அளவில், மாநில அளவில் கட்டாயம் நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் அவங்க அடிபட்டு நொந்து நூலாகி இப்போ அந்த பாடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் மாதா மேலேயும் நற்கருணை மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் 30% கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை கிடையாது. மாதா மேலே கிடையாது, நற்கருணை கிடையாது. எனவே ஆயர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திருச்சபை குட்டிச்சுவராக போகுது அமெரிக்காவில். அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு சொல்லி 3 ஆண்டுகள் நற்கருணை மறுமலர்ச்சி அமெரிக்கா முழுவதும் ஜூலையில் தான் முடிஞ்சிருக்குது. அமெரிக்கா முழுவதும் 3 ஆண்டுகள் மிகப்பெரிய நற்கருணை மறுமலர்ச்சியை ஒவ்வொரு பங்காக ஊராக மறைமாவட்டமாக நடத்தி அமெரிக்கா முழுவதும் செய்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக அது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் பங்கில், உங்கள் ஊரில் தைரியமாக மரியன்னை மாநாடு நடத்துங்க. இனி 2 தான். ஒன்று மரியன்னை மாநாடு, இன்னொன்று நற்கருணை மாநாடு. அதை நம் எல்லா பகுதிகளிலும் நாம் நடத்த வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். நம்ம ஆரம்பித்தா போதும், செய்யணும்னு நினச்சா போதும், மீதி மாதா பார்த்துக்கிடுவாங்க. அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மரியே வாழ்க. அன்னை மரியாளை புனித சீயன்னா பெர்னடின், புனித சீயன்னா பர்டின்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாள் கழுத்துன்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாளை கழுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலையையும் உடலையும் சேர்க்கக்கூடியது கழுத்து. தலையாகிய கிறிஸ்து, உடலாகிய திருச்சபை. தலையாகிய கிறிஸ்து, உடலாகிய இயேசுவின் மறையுடல் உறுப்புகள் நம்ம 2 இணைக்கக்கூடியது. தலையிலிருந்து உடலுக்கும், உடலிலிருந்து தலைக்கும். கழுத்து இல்லைன்னா உடல் கிடையாது, கழுத்து இல்லைன்னா வாழ்வில்லை. 2ஐயும் இணைக்கக்கூடிய இடைநிலையாளராய் அன்னை மரியாள் இருக்கிறார் சொல்லுவாங்க. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், அன்னை மரியாள் ஏணின்னு சொல்வார். ஏன்னா ஏணி கீழே இருந்து மேலே போகிறதுக்கும் மேலே இருந்து கீழே இறங்குறது. கடவுள் மனிதனாக, மனிதனுக்கு கடவுளுடைய அருளை கொடுப்பதற்கும் அன்னை மரியாள் தான். மனிதன் கடவுளிடம் ஏறி செல்வதற்கும் அன்னை மரியாள் தான். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஏணி அன்னை மரியாள். எனவேதான் அன்னை மரியாள் இல்லாமல் மீட்பும் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு வழி இல்லை என்கிற ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கு உலகம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் டாக்டர் இருக்கிறாரு, பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்கிறார். அவருடைய பொண்ணும் டாக்டர், 2வது வருஷம் படிக்கிறாங்க. 2வது வருஷம் படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு பேய் கோளாறு. பாருங்கள், ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ அவமானமாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண, ஒவ்வொரு இடமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. நிறையா ப்ரேயர் சென்டருக்கு கூப்பிட்டு போனாங்க, நிறையா திருத்தலங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க. 1 வருஷம் போனால் ஒரே ஆட்டம் சத்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பேய் ஒன்றும் சரியாகலை. ஒன்று ஃபாதர் சொன்னார், நீங்கள் வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படி சொன்னார். ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா டாக்டர், அவர் ஹிந்து, அந்த அம்மா கத்தோலிக்க கிறிஸ்தவர். அப்போ அந்த அவங்களுக்கு என்ன வந்துச்சு, வேளாங்கண்ணிலையா, அங்கெல்லாம் பேய் எப்படி ஓடும்,
பேய்க்கு 2 பேர் தான் ஃபேமஸ். ஒன்று அந்தோணியார், இன்னொன்று மெக்கேல் அஜீசர். மாதாலாம் பேய்க்கு ஃபேமஸ் இல்லை. ஏன்னா வேளாங்கண்ணிலே பேய் ஆடிக்கிட்டா இருக்குது, நம்ம ஒரு நாள் பார்த்ததே கிடையாது. அப்போ இவங்களுக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோமே, ஒன்றும் சரியாக வரல, கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க, ஒன்றும் சரியாகலையே, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. சரியா, குடும்பமாக போகிறாங்க. போயிட்டு வேளாங்கண்ணியில் மாதா காட்சி கொடுத்த மாதா குளம், அதில் ஒரு பீடம் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதா குளத்தில் அந்த பீடத்தில் போய் உள்ளே போய் குடும்பத்தில் எல்லாரும் கையில் மெழுகுதிரி பிடிச்சி ஜெபமாலை சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். உள்ளே போய் எல்லாரும் ஜெபமாலை சொல்கிறாங்க. அங்கே போய் அவங்க வேறு பாட்டு படிக்கிறது, கையை தூக்கி ஐயோ ஐயோ அழு அழு ஓடுவோம், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே போனாங்க, முழங்காலில் இருந்தாங்க, மெழுதிரியை பிடிச்சி ஜெபமாலை சொன்னாங்க, பீடத்தில் வெளியே வந்தாங்க, பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த பிள்ளை சுகமாயிட்டான். அவ்வளோதான். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள ஆயர் பேரவை தலைவர் பேராயர் சாப்புட், அந்த பேராயர் சொல்கிறாரு, அன்னை மரியாள் பேயோடு வழக்காடுவதில்லை, பேய்க்கு கண்டனம் தெரிவிப்பதில்லை, மூக்கில் ஓங்கி ஒரே குத்து, அவ்வளோதான், சாப்டர் அவுட். மூக்கில் ஓங்கி ஒரே குத்து, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. மற்ற மாதிரி இப்போ புளியம்பட்டில் போங்க, பேய் அந்தோணியாரே வழுக்கத்தலையா ஏன் மொட்டை மட்டையான்னு பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அவன் உள்ள கத்தம், மாதாட்ட வாய் திறக்க முடியாது, பேச்சே கிடையாது. நானும் பல இடத்துல பார்த்துருக்குறேன், பல இடத்துல சத்த மூச்சே வராது. ஏன்னா மாதா ஒரே குத்து மூக்கில், அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஏன்னா கடவுள் அதற்காகவே அன்னை மரியாளை உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா இது வந்து மாதா பண்ணது இல்லைங்க. இவ்வளோ சேட்டையும் யார் பண்ணா? மாதாவை எதிரியாக்குனது யார்? மாதா சாத்தாரை எதிரியாக்கலை. நீங்கள் வான தூதர்களில் எவ்வளோ வான தூதர்கள் சாத்தானா மாறினாங்க? அது எங்கே இருக்குது பைபிளில்? நீங்கள் இதில் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. 12:4. நீங்கள் 3 வாசித்துட்டு 4 வாசிங்க. நெருப்பு மயமான அரக்கப்பாம்பு, அதுக்கு பேர் என்ன? லூசிஃபர்னாலே ஒளி நெருப்புன்னு தான் அர்த்தம். அவன் தான் தலைமை வானதூதராக இருந்த ஆள். லூசிஃபர் கடவுளுக்கு பக்கத்தில் இருந்த ஆள். நெருப்பு மயமான ஒளிமயமான ஒரு அரக்கப்பாம்பு, ஒரு தூதன். பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணான்? 3இல் 1 பகுதியை அவன் இழுத்து கீழே போட்டான். நான் நாசமாக போகிறேன், நீ வா, இழுத்து போட்டான். 3இல் 1 பகுதி. அப்போது புனித அகுஸ்தீனார் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3இல் 1 பகுதி என்னையா கணக்கு? அப்போது கடவுள் முதல் நாளிலே வானதூதர்களை படைத்தார். படைப்பின் முதல்ல வானதூதர்களை படைக்கிறார். வானதூதர்கள்ட்ட கடவுள் தன் திட்டத்தை சொல்லுகிறார். கடவுளாகிய தந்தை நான். 3இல் 1 பகுதி வானதூதர்கள் ஆராதிக்கிறாங்க, நம்புகிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. தூய ஆவியானவர் 3ஆம் ஆள், 3இல் 1 பகுதி ஆராதிக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு பெண்ணையும் மகனையும் காண்பிக்கிறார். இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் மீட்பர். சாத்தான் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்? எபிரேயர் 2:7 சொல்கிறது, மனிதர்கள் என்பவர்கள் வான தூதரை விட சற்று கீழானவர்கள். அப்போ இந்த 3இல் 1 பகுதி என்ன சொல்கிறாங்க கடவுள்கிட்ட? நீங்கள் இயேசுவை வானதூதராக படைங்க, நாங்கள் ஏற்றுக்கிடுதோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் எங்களை விட கீழே ஒரு மனுஷனையும் ஒரு பெண்ணையும் படைச்சி இவ தான் கடவுளின் தாய், இவ தான் இயேசுனா நாங்கள் ஏற்றுக்க முடியாது. லூசிஃபர் தலைமையில் ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொன்னேன். அந்த 3இல் 1 பகுதி தான் சாத்தானா மாறினாங்க. அப்போது மாதாவையும் இயேசுவையும் எதிரியாக்கிய யாரு? சாத்தா. அவன் தான் எதிரியாக்கலாம் மாதாவுக்கு. அதனால தான் 1 யோவான் 3:8 அழகா யோவான் சொல்லுகிறார், இயேசுவுக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இந்த உலகத்திலே தோன்றினார். ரொம்ப தெளிவு.
அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வேலையாக தான். ஏன்னா எப்படி லூசிஃபர் தானும் கெட்டது இல்லாமல் 1/3 கெட்டானோ, அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் அவனுக்கு கூட்டம் ரொம்ப சேர்த்துக்கிட்டே அலைகிறான். உலகத்தில் யாரெல்லாம் கூட சேர்க்கணுமோ அவ்வளோ பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்கான். நிறைய அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. நிறையா திருச்சபையில் நிறையா அங்கே தான் போகுது. நான் இன்னும் நிறையா பேசுகிறேன், சிக்கலில் மாட்டிக்கிடுவேன். நிறைய அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம அன்னை மரியாளையும் நற்கருணையும் உயர்த்த வேண்டிய காலம் வந்துருச்சு. அந்த நம்பிக்கையை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏன்னா இப்போது நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் வந்து நல்வெற்றி அன்னையினுடைய 2 வீடியோ போட்டேன். ஒன்று நல்வெற்றி அன்னையினுடைய அற்புதம், இன்னொன்று நல்வெற்றி அன்னையினுடைய செய்தி, மதர் ஆஃப் குட் சக்ஸஸ். அந்த அன்னையினுடைய செய்தியில் மாதா வந்து 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க என்ன நடக்க போகுது, இந்த 19ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்கும். மாதா இறைவாக்கு சொன்னாங்க. 16ஆம் நூற்றாண்டில் சொன்னாங்க ஒரு சிஸ்டருக்கு. அந்த சொன்னதில் என்ன சொன்னாங்க, 19-20ஆம் நூற்றாண்டுகள்லாம் அவ்வளோதான், எங்கே பார்த்தாலும் சாத்தானுடைய ஆட்சி தான் இருக்கும். குருக்கள் இருப்பார்கள், ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அவங்களால. குருக்கள் இருப்பார்கள், யாருக்கும் பயன் இல்லை அவர்களால். பெண்களுக்குள் கன்னித்தன்மை உள்ள பெண்கள் இருக்க மாட்டார்கள். சிறு குழந்தைகளுக்குள்ளே மாசின்மை இருக்காது, இந்த இன்னசென்ஸ் இருக்காது. நிறையா சொன்னாங்க மாதா. இப்படி எல்லா இடத்துலையுமே சாத்தானுடைய ஆட்சி வந்துவிட்டது என்று நினைக்கிற போது, தோன்றுகிற போது, அதுதான் என் காலம், நான் வருவேன். மாதா சொன்னாங்க, நான் வருவேன், என் மாசற்ற இருதயம் இறுதியில் வெற்றி பெறும். மாதா சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு அன்னை மரியாளோடு நாம் நிற்கணும். ஒன்று மாதா கூட நிற்கணும், இல்லைன்னா லூசிஃபர் கூட நிற்கணும். 2 சாய்ஸ் தான். 2க்கு நடுவில்லாம் இங்கே பாதை கிடையாது. சரியா? ஒன்று மாதா கூட இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் கூட இருக்கணும். 2ல் யாரு கூட இருக்கணும். அப்போ நாமெல்லாம் மாதா கூட இருப்போம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அப்படி தானே? என்ன சத்தத்தை காணும் பிரதர்? அதாவது எதையும் 2 தடவை 3 தடவை கேட்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாம் மாதா கூட இருப்போம்னு முடிவு எடுத்திருக்கோம். அப்படி தானே? இப்போ நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும் பத்தாது, உங்கள் பிள்ளைகளையும் முடிவெடுக்க வைக்கணும். இன்றைக்கி எனக்கு உங்கள்கிட்டலாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது. நான் பேச வேண்டியதெல்லாம் குழந்தைகளும் சிறுவர்களும் தான். இன்றைக்கி அதிகமாக நம்ம பேச வேண்டியது, இன்றைக்கி மாதா யாருக்கு தேவை? குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகமாக தேவை. அவங்கள்ட்ட தான் போய் வேலை செய்யணும். முக்கியமாக அவங்கள்ட்ட தான் வேலை செய்யணும். குழந்தை நீங்கள் உங்கள் அன்பியங்களில், உங்கள் பங்குகளில் குழந்தைகளை ஒன்று சேருங்க. ஜெபமாலை சொல்கிறதுக்கு, மாதாவை பற்றி சொல்கிறதுக்கு, நற்கருணை, நான் இருந்த பங்கில் நற்கருணை ஆராதனை சிறுவர் குழு ஒரு 20-30 குழந்தைகள் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை ஆராதனை, அதுக்கு பேரே நற்கருணை ஆராதனை குழு தான். 30 பிள்ளைங்க வருவாங்க, எல்லாம் 8ஆம் கிளாஸுக்கு கீழே. நல்லா கவனிங்க, 8ஆம் கிளாஸுக்கு கீழே 30 பிள்ளைங்க. ஞாயிற்றுக்கிழமை யாரும் எழுதி கொடுக்கணும், யாரும் அதெல்லாம் கிடையாது. குருவானவர் நற்கருணை எடுத்து வைப்பார். இந்த 30 வரும், அது பாட்டில் ஆரம்பிக்கும். பாட்டு, விண்ணப்பம், நன்றி இருதல், பண்டாட்டு எல்லாம் போகும். 1 மணி நேரம் கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி நற்கருணை ஆராதனை அந்த குழு இருந்து செய்கிறதுனால பங்கில் நிறைய மாற்றங்கள். அப்பா அம்மா குடிக்கிறத நிப்பாட்டுறாங்க, பங்கில் தேவாலயத்தில் உருவாகுது, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுது, நிறைய காரியங்கள் நடக்குது அந்த சிறுவர்கள் அதை செய்கிற போது. அதனால தான் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பக்தியையும் நற்கருணை ஆண்டவர் மீதான பக்தி விசுவாசத்தையும் நம்ம குழந்தைகளுக்கும் இளைஞர்கள் கொண்டு போகணும். இப்போ எங்கள் அம்மா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என் தம்பி ஒருத்தர் கடுகு விதைன்னு ஒரு சிறுவர் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடுகு விதை ஒரு சிறுவர் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 7:30 மணிக்கு ஜெபமாலை சொல்கிறாங்க ஆன்லைனில். தமிழ்நாடு பூரா, உலகம் பூரா ஆன்லைனில் சிறுவர்கள்லாம் கூடி ஜெபமாலை சொல்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 7:30னா போதும், பாட்டி தலைமையில் எல்லா கூட்டங்களும் உட்காந்துருக்கும். 7:30 ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க, யார் வந்தாலும் பார்க்க. 7:30 பொடிசுகள் பூரா ஜெபமாலையை தூக்கி ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு ஜெபமாலை. இவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க 7:30. இன்றைக்கு இதை நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் கொண்டு வரணும். எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகள் ஜெபமாலை சொல்கிறவங்களாக, எல்லா மறைபொருளும் பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக தெரிகிற மாதிரி, மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபம் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிகிற மாதிரி சிறு வயதிலிருந்தே
மரியாளுடைய பக்தியை, விசுவாசத்தை, நற்கருணை விசுவாசத்தை, பக்தியை பிள்ளைகளை நம்ம ஊட்டியே வளர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப 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 நம்ம வருத்தப்படுவோம். மரியே வாழ்க. சீனாய் மலையினிலே சீனாய் இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் வேளையிலே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. நம்ம திருச்சபையின் வரலாற்றில் மாதாவை பற்றியும் நற்கருணையை பற்றியும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய படிக்கணும். புனிதர்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறாங்க. அதை பூரா பார்த்தாலும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் புனிதர்களுடைய வாழ்க்கையில். அதில் புனித ஜெம்மா கல்கானி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புனித ஜெம்மா கல்கானி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க, 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 1903 தான் இறந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அன்னை மரியாளுடைய அந்த இடைநிலையாளராக மேட்ரிக்ஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. புனித அகுஸ்தீனா 4ஆம் நூற்றாண்டில் சொன்னார், மதர் மேரி இஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் கிரேஸ். அவங்க கடவுளுடைய அருளினுடைய இடைநிலையாளர் சொன்னாங்க. அப்போது புனித ஜெம்மா கல்கானி ஒரு நாள் பரவச நிலைக்கு போகிறாங்க, எக்ஸ்டசி. புனிதர்கள் அடிக்கடி போவாங்க. அப்போ ஆன்மீக குருவானவர் கூட இருக்கிறார். அப்போ இந்த புனித ஜெம்மா கல்கானி இயேசுவிட்ட ஜெபிக்கிறாங்க. யாருக்காக? அங்கே இருந்த ஃப்ரீ மேசன், ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரிய தலைவர், அவர் மனம் மாறணும், அவர் மீட்கப்படணும்னு இந்த புனிதர் இயேசுவிட்ட ஜெபிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்லிட்டாரு, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அவன் மோசமான ஆள், அவன் மோசமான ஆள், அவனை நான் கை கழுவிட்டேன், அவன் மீட்கப்படுறதுக்கு வழியே இல்லை. அப்போ புனிதர் சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய இறை நீதியை நான் கேட்கல, உங்கள் இறை இரக்கத்தை கேட்குறேன். உங்கள் இறை இரக்கத்தில் மீட்கப்படாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எது மீட்கப்படாதோ அதுதான் உங்கள் இரக்கத்தில் மீட்கப்படும் அதிகமாக அப்படின்னு கேட்குறாங்க. அவனை இயேசு சொல்கிறாரு, பாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு அந்த ஆள் செஞ்ச எல்லா பாவத்தையும் வரிசையை அடுக்கிறாப்புல. அவன் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கான் ஆன்மீக குருவானவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் வரிசையை அடுக்கிக்கிட்டு, பாரு இப்போ சொல்லு, அவன் ஒப்பேருவானா சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே திரும்ப இந்த புனிதர், இல்லை ஆண்டவரே நீங்கள் கட்டாயம் அவரை மீட்கணும். ஆண்டவர் நோ சொல்லிட்டார். உடனே இந்த அம்மா என்ன சொன்ன, நான் உங்கள் அம்மாட்ட போய்க்கிறேன் போங்க, அவ்வளோதான், நான் உங்கள் அம்மாட்ட போகிறேன் போங்க அப்படின்னாங்க. சொல்லி ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை. உடனே இந்த அம்மா பரவசனையில் இருக்கிற அம்மா சந்தோஷத்தில் அவன் மீட்கப்பட்டான் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. புனித ஜெம்மா கல்கானி அந்த ஆன்மீக குருவானவர் எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தை ரூமு கதவை திறந்து உள்ளே போயிருக்காரு, கதவை தட்டுறாரு. ஃபாதர் நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் ஃபாதர் அப்படிங்க. உள்ள வாயா பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறாரு. இவர் சொல்கிற பாவம் பூரா ஏற்கனவே இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பாவம் பூரா வரிசையாக சொல்கிறார். அப்போ இவர் ஆன்மீக குருவானை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ தானேயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மாதாட்ட சொன்னாங்க, சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள தான் பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்துட்டான். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபாதர் சொல்லியிருக்காரு, நீ ஒரு பாவத்தை சொல்லாமல் விட்டுருக்க தம்பி, ஏன்னா இயேசு சொன்ன பாவத்தில் ஒரு பாவத்தை நீ சொல்லாமல் விட்டுருக்க, அந்த பாவத்தையும் சொல்லி அவன் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டால். அந்த பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரே நாளில் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி மீட்கப்பட்டார். காரணம், நம்ம தலைவர் இறை நீதி நோ அப்படின்னு சொன்னார். இறையிறக்க மாதா அன்னை மரியாள் அதை பெற்றுக் கொடுத்தார். இல்லைங்களா? அதனால தான் அவங்க வழியாக நமக்கு மீட்பு, அருள், இரக்கம் நமக்கு கிடைக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாளுடைய நமக்கு அவங்க மேலே கொண்டு இருக்கிற பக்தி, நம்பிக்கை, விசுவாசம் எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப பெரிய பாவி, நான் வாரேன் கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தகுதியே கிடையாது. என்னையை விட சிறந்தவர்களும் பெரியவர்களும் பரிசுத்தமாக நிறையா இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? நான் எப்படி வருவேன்? இங்கே வரும்போது ஒரு சாதாரண ஒரு விவசாயி அரசனை பார்க்க போகிறாப்புல,
அரசன்ட்ட ஏதாவது ஒரு சலுகை வாங்கலாமா? அப்போ கையில் ஒரு ஆப்பிளை கொண்டு போகிறார். ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் முடியும். ஆப்பிளை கொண்டு போய் அரசன் பண்ணிப்பாட்டு, அரசன் ஆளை மூஞ்சி பார்த்து பாப்பா அப்படின்ட்டார். இவர் என்ன செய்ய மனது நொந்து போயிட்டார். சே, அரசன் இப்படி சொல்லிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளை அவங்க அம்மா அரசிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாப்புல. அந்த அரசி அந்த ஆப்பிளை தங்க தட்டில் வச்சு அரசன்ட்ட எடுத்துகிட்டு வராப்புல. அதே ஆப்பிள் தான், ஆனால் அரசன் ஆப்பிளை பார்க்கல, அந்த அரசியையும் தங்க தட்டையும் பார்த்து அந்த ஆப்பிளை தாமா அப்படின்னு ஏற்றுக்கிறாப்புல. ஏன்னா அன்னை மரியாளுடைய தங்க தட்டு மாசு மறுவில்லாத தூய்மையானது. நான் கொண்டு போது ஆண்டவர் என்ன பார்ப்பாரு? என்னுடைய பாவக்கரை, என்னுடைய குற்றங்கள் அதில் இருக்கும். அப்போ அன்னை மரியாள் வழியாக, அரசி வழியாக கொடுக்குற போது அதே தான். அதனால் அரசருக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறது. மரியாள் அதை செய்கிறார். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. அதனால தான் மரியாள் மீது இன்னும் 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 அதிகமாக அர்ப்பணம், பக்தி இல்லை, மரியாளுக்கு இன்னும் அதிகமாக நம்ம அர்ப்பணிக்கணும். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க